என்ன மச்சான் நீ எப்ப பார்த்தாலும் முழங்கால பைபிள் கையில தூக்கிட்டு வாலிப வயசுல என்ன பண்ணணும்னே தெரியாம நீ இருக்க மச்சான். நாட்டிக்கு வா தியேட்டர் போவோம் வா. டேய் ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ண வேண்டியல. இன்னைக்கு உபவாசம் போட்டிருக்கேன் மச்சான். என்ன மச்சான் அங்கெல்லாம் வந்து பசங்கலாம் வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க. வா காசு இருக்கா வா டிக்கெட் போட்டு நம்ம போய்க்கலாம் மச்சான். வா மச்சான். எந்த படத்துக்கு புதுசா வந்திருக்க அந்த படத்துக்கு? ஆமா மச்சான் ரஜினிகாந்த் நடிக்கிறார் மச்சான். வா மச்சான் போயிட்டு வந்துருவோம். என்ன ரஜினி முடியாதுடா இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணி ஆகணும் மச்சான். அதெல்லாம் சொல்லக்கூடாது மச்சான். வா மச்சான் போயிட்டு வந்துருவோம். இல்ல மச்சான் நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணி ஆகணும். நான் மச்சான் வாலிப வயசுல நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியா மச்சான்? பசங்களோட என்ஜாய் பண்ற வயசு இல்லையா? டிக்கெட் வேணும் உனக்கு? ஆமா மச்சான். டிக்கெட் வேணுமா உனக்கு? ஆமா மச்சான். சரி அப்ப நீ ஒன்று பண்ணு, முட்டிக்கால் போட்டு ப்ரேயர் பண்ணு, உனக்கு டிக்கெட் கிடைக்குதான்னு பார்ப்போம். முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணா டிக்கெட் கிடைச்சிருமா? டிக்கெட் நீ தான்டா கேட்குற, டிக்கெட் வேணும்னு ஆண்டவர் கொடுப்பாரு. ஆண்டவர் கொடுப்பாரு. அப்ப உன்னை நம்பி நான் ப்ரேயர் பண்ணலாம். ஆமா எனக்கு ப்ரேயர் பண்ண தெரியாது மச்சான். என்ன சொல்லி ப்ரேயர் கொடுக்குறேன்? சரி மச்சான் நீ சொல்லி கொடு. ஓகே மச்சான் ஓகே. எனக்கு இந்த இடத்துல தொபுக்கின்னு வரணும் 2 டிக்கெட் ரஜினிகாந்த் படத்துக்கு. அதாவது நீ பண்ற பிரேயரை பார்த்துட்டு ஆண்டவர் தொபுக்கிட்டின்னு 2 டிக்கெட். ஆமா மச்சான் இங்க தொபுக்கின்னு இங்க போடணும். சரி வா போடுவார். சரி மச்சான். அப்பா இப்படியாவது ஹலோ ஏசப்பா இப்படியாவது பிரேயர் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. எனக்கு வந்து ரஜினிகாந்த் படத்துக்கு 2 டிக்கெட் வரணும். நான் ரஜினியோட ஃபேன். எனக்கு 2 டிக்கெட் கொடுத்தே ஆகணும். மச்சான் என்னடா சத்தம் கேக்குது? யாரோ வர்றாங்க பாரு. போ தவத்தை வந்து போய் பாரு மச்சான். மச்சான் என்ன மச்சான்? மச்சான் உங்க சொந்தக்காரன் வந்தா என்ன பண்றது மச்சான்? சொந்தக்காரன் வந்தா செருப்பால அடிச்சு அனுப்புவோம். ஓகே மச்சான். என்ன போ ஜெபம் பண்ணி ஏதோ டிக்கெட் கேட்கலாம் பார்த்தேன். ஏதோ யாரோ வரான்னு. மச்சான் கண்ணு கூத்துது யாருன்னு தெரியல மச்சான். யாருன்னு வந்து பாரு மச்சான். யாருன்னு பாரு மச்சான். யாரு அங்க வெள்ளக்கலா உருவம் தெரியுது மச்சான். யாருன்னு தெரியல மச்சான். பயமா இருக்கு மச்சான். ஆமா மச்சான். ஆமா மச்சான் வெள்ளை கலர்ல பிரகாசமா இருக்கு. கண்ணெல்லாம் கூசுது மச்சான். பயமா இருக்கு. ஆமா மச்சான் நீ வந்து பாரு மச்சான். எனக்கு பயமா இருக்கு. என்னையும் பயமுறுத்தாதடா. வாடா பின்னாடி பாப்போம். பின்னாடியே வாடா. பின்னாடி பயமா இருக்கு மச்சான். நீ பாரு மச்சான். எனக்கு பயமா இருக்கு. யாருக்கோ லைட் போட்டுட்டு உள்ள வாங்கோ. யாரு மச்சான்? யாரு மச்சான்? டேய் பயமா இருக்குடா. டேய் மச்சான் இது ஏசப்பாடா. ஏசப்பாவா? ஆமா டேய் நம்ம ஜெபம் பண்ண ஏசப்பாவா வந்திருக்காங்க. ஆமா மச்சான். ஐயோ ஆண்டவரே வாங்க ஆண்டவரே வாங்க வாங்க ஆண்டவரே. நீங்க வாங்க ஆண்டவரே வாங்க ஆண்டவரே வாங்க ஆண்டவரே வாங்க ஆண்டவரே. அப்பா நம்பவே முடியல மச்சான். என்னை கில்லுடா. உண்மையிலே ஏசப்பா. ஆமா வந்திருக்காரு. உண்மையிலே ஆண்டவரா? ஆமா டேய் அப்படிதான்டா. பாரு ஆண்டவர் உட்கார்ந்திருக்காரு. ஐயா உங்களுக்கு என்ன வேணும்யா குடிக்கிறீங்க? ஆண்டவரே ஜூஸ் ஏதாவது டீ குடிக்கிறீங்களா ஆண்டவரே? அவர் திராட்சை ரசம்னா குடிப்பாரு. அப்படியே எனக்கு தெரியும் மச்சான். இது தெரியுமா? பைபிள் படிக்கிறீங்களா? ஐயோ உங்களுக்கே பைபிள் கொடுத்தானே. ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே அப்பா என்னப்பா இத பாவி வீட்டுக்கு வந்தீங்களப்பா. ஆண்டவரே நான் இப்பதான் ஆண்டவரே உங்கள்ட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் ஆண்டவரே. எனக்கு 2 ரஜினிகாந்த் படத்துக்கு டிக்கெட் வேணும் ஆண்டவரே. கொஞ்சம் கொடுங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்ல ஆண்டவரே வீடெல்லாம் பாருங்க ஆண்டவரே. ஒண்ணுமே இல்லாம வெறும் விரிச்சோடி கிடக்க ஆண்டவரே. ஒரு ஃப்ரிட்ஜ் ஃபேனு இதா கொஞ்சம் பண்ணி கொடுங்க ஆண்டவரே. டேய் என்னென்ன கேக்குற நீ? டேய் நான் மச்சான் நம்ம சொல்லு என்னென்ன கேக்குற? நான் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நம்ம கிடைச்சிருக்கு. நம்ம வீட்டுக்கு ஏசப்பா வந்திருக்காரு. அதனால கேக்குறத வாங்கிக்கலாம். நம்ம சிஎம் கூட ஆகலாம். சரியா? அன்னைக்கு ஜனாதிபதி சொன்னா எனக்கு சிஎம் சொல்ற. வாங்கிக்கலாம். நீ ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்க. ஆண்டவரே வந்து அப்படிதான் கிறுக்கு பய மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்கான். ஆண்டவரே ஐயோ கை ஓடல காலு ஓடல. அப்பா நீங்க என்ன சாப்பிடுறீங்கப்பா சொல்லுங்கப்பா. டேய் அது திராட்சை ரசம் இருக்கா? டேய் அது குப்பையா கிடக்கு பாருடா. எல்லாத்தையும் கிளீன் எடுத்து போடு மச்சான். எடுத்து போடு மச்சான். எடுத்து போடு மச்சான். அப்பா கை ஓடல காலு ஓடல. டேய் யார் சத்தம் கேக்குதே? யார் மச்சான்? மச்சான் ஒரு நேரத்துல யாரா சாத்தான் தான் வந்திருப்பா பாரு நீ. என்ன மச்சான் ஏசப்பா வந்திருக்காரு. ஏதாவது கேட்டுக்கிட்டு ஏதாவது வாங்கலான்னு பார்த்தா ஏதாவது வந்துருப்பா. ஒருவேளை ஏசப்பாவோட சீடியர் யாராவது வந்திருப்பாங்களோ? ஆமாடா பாப்போம். நான் வர மாட்டேன். இங்கே பக்கத்துல நிக்கிறேன். நீ பாத்துட்டு வா. டேய் அங்கே இருக்க போ மச்சான். யார் சூப்பர் வந்திருக்காரு. அவர் ஸ்டைலா பாரு மச்சான். தலைவரே பத்தி குத்தி வச்சிருக்கேன். டேய் நான் உங்க பெரிய ஃபேன். அவர் ஸ்டைலா பாரு மச்சான். தலைவா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஒரு ஷூட்டிங்காக வந்தேன். அப்படியா? கிட்ட வந்தேன். கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி தலைவா. ஏதோ எங்க பெரிய ஃபேன்ஸ் கேள்விப்பட்டேன். ஆமா தலைவா மச்சான் ஆமா சொல்லிருப்பாங்க தலைவா சொல்லிருப்பாங்க. எப்படி இருக்க தலைவா? ஆமா தலைவா அந்த ஒரு ஸ்டைல் பண்ணுங்க தலைவா. தலைவரே நீங்க அதை அடிக்கடி சொல்லிட்டு இருப்பீங்களா? சொல்லுங்க தலைவரே. ஒண்ணு இல்ல தலைவா போதும். சரி மச்சான் என்ன
தோனி டிக்கெட்லாம் கேட்டுட்டு இருந்தேன். நாங்க வந்து உங்க படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு படமே பாக்குறது. யாரோ கதவு தட்டுறாங்க அடுத்து. இப்ப யாரா சூப்பர் ஸ்டார் வந்து ஐயோ சூப்பர் ஸ்டார் ஃபேன் சாரா வருவாங்க மச்சான். என்ன மச்சான் நீங்க வர அது பாத்து இது அவன் பண்ணி அடுத்து அனுப்பி விடலாம். மச்சான். இது யாரா? மச்சான் யார் உங்க தல தோனி? தல தோனி. சிஎஸ்கே நம்ம தான் மாதே. ஏய் சிஎஸ்கே வாங்க வாங்க பாரு சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு. தோனி வந்திருக்காரு. சாத்தாடி தல சூப்பரா இருக்கு தல. ஐவா சூப்பர் அக்கா பாரு அவர் 6 இந்த பேட்டா வச்சு தான் வந்துட்டு சிஎஸ்கே ஜெயிச்சோ. ஏய் இந்த வாரத்துக்கு கப் எங்க அடிக்கிறோம். வீட்டுக்கு எப்படி தல வந்தீங்க? எப்படி தல வந்தீங்க? பக்கத்துல ஒரு மேட்ச் நடக்குது, நம்ம தான் வந்தோம். அப்படி சரி தல உங்க பிக் ஃபேன் தல நாங்கலாம். உங்க வீடே உங்க பெயிண்ட் தான் அடிச்சு வச்சிருக்கேன். உங்க அப்படியா? பச்சை கலர் ஜெர்சிலயே வருவீங்களே தல. உங்களை பாக்குறது தான் நாங்க ரொம்ப இது அவளோட அதுங்க நேர்ல வந்திருக்கீங்க. எங்க வீட்ல வந்திருக்கீங்க. என்ன குடிக்கிறீங்க? ஜூஸ் குடிக்கிறீங்க. வச்சு பேசிருக்கா. உட்காருங்க தல. தலைவா தோட்டத்தை கொஞ்சம் தள்ளி பாருங்க. ஆண்டவரே கொஞ்சம் நீங்க கொஞ்சம் நவுந்து உட்காருங்க. நவுந்து நில்லுங்க ஆண்டவரே. உட்காருங்க தல. டேய் கண்கொள்ளா காட்சிடா. தலையும் போட்டோ எடுப்போம் மச்சான். என்ன மச்சான் போட்டோ எடுப்போம். போட்டோ எடுக்கணும் மச்சான். போட்டோ எடுக்கணும் மச்சான். எடுவாப்ல இங்கிட்டு வா. உள்ள வா. போட்டோ எடுப்போம். ஓகே. போட்டோ எடுக்கணும் மச்சான். வா. இருடா. மச்சான் நம்ம இன்ஸ்டாகிராம் Facebook எல்லாத்தையுமே ட்ரெண்டிங்கா வரும். நம்ம தான். ஓகே மச்சான். ஆக்கிரா. தல எங்க வீடு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் தல. ரொம்ப டைம் சந்தோஷம். ஆயிடுச்சு. வண்டி ரிப்பேர் செட் பண்ணிட்டாங்க. ஓகே தல. ஓகே தலைவரே. ஓகே நல்லா பார்த்து கொண்டாடி பாரு. ஓகே தல. கிளம்புங்க. ஓகே. சரி ஓகே, நானும் சரி. போயிட்டு வரேன். ஓகே. பக்கத்துல மேட்ச் இருக்கு. ஓகே தல. ஓகே நானும் சிஎஸ்கேவோட போயிட்டு அவரோட மேட்ச்ல நான் இது பண்ணி நானும் அவர் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் மச்சான். நானும் போயிட்டு வரட்டுமா? அப்ப நீ டிக்கெட் படம் பார்க்க போற? ஆமா நான் படத்துக்கும் போறேன். அவரோட சேர்ந்து சிஎஸ்கே இது பண்றேன். ஆமா மச்சான் நான் போயிட்டு வரேன். நான் பாறேன் சிஎஸ்கே வின்னர். கிளம்பு. ச்சே வீடு குப்பையா கிடக்கு. வந்து எல்லாம் வந்து செஞ்சு போயிட்டாங்க. ஐயோ ஆண்டவரே, நீங்க இங்கேயா நிக்கிறீங்க? ஆண்டவரே, நீங்க வந்ததுல தலைவர் வந்ததுல மறந்தே போயிட்டதல. ஆண்டவரே, அப்பா சாரி அப்பா. அவங்க 2 பேரும் வந்ததுல நாங்கள மறந்தே போயிட்டேன். உங்களை எந்திரிச்சு நிக்க வச்சிட்டேன். என் மகனே, நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்பா இந்த உலகத்தில் என்னை மன்னிச்சிருங்கப்பா. உன்னை மகிழ்விக்கவும் என்னை சந்தோஷப்படுத்தவும் சில நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள் வருவார்கள். அவர்கள் வந்தார்கள். நீ சந்தோஷப்பட்டாய். எவ்வளவு நேரம் சந்தோஷப்பட்டாய் மகனே. நான் ஒன்றை சொல்லுகிறேன்.